ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பண்ணக்கூடிய ரீட்டைன் லிஸ்ட் ஆனது எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க ரீட்டைன் பண்ண போகிறாங்க, ஒரு தமிழ்நாடு வீரரான நட்ராஜனை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து அலசி ஆராய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வேர்ல்டு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேட் கமின்ஸை எஸ்ஆர்எஸ் டீமு அவங்களுடைய ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அடுத்ததாக அவங்க லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனலுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய 2 ஓப்பனர்ஸ் தான். அதாவது அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்டு. எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 2வது ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் அவங்களுடைய ஓப்பனிங் பிளேயரான டிராவிஸ் ஹெட்டை வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் டீமை அவங்க ரீட்டைன் பண்ண போகிற அந்த 3வது பிளேயரு அவங்களுடைய இன்னொரு ஓப்பனரான அபிஷேக் சர்மாவாக தான் கைஸ் இருக்கணும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அவங்களுக்கு 3 ரிட்டன்ஷன் ஸ்லாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீத இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு மட்டும்தான். இந்த ஆர்டிஎம் கார்டு மூலியமாக இந்த 2 பிளேயர்